Hello friends, welcome to Frida's Foodie Finds. இப்போ நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம காலிஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல்லுப்பும் ஆட் பண்ணி ஒரு 5 minutes சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2லேருந்து 3 பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1லேருந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எது கூட வச்சுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் சூப்பரான ரெசிபிஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.